Hello friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது cook with comaliல ஆண்டி சிஸ்டர் செஞ்சு வின் பண்ணியிருந்த carrotrio ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த carrottrioல கேரட்டை இன்ஃபியூஸ் பண்ணி macarons மாதிரி செஞ்சு அதுல கேரட் பியூரி அண்ட் க்ரீமை ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த macarons ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், macarons செஞ்சிடலாமா? macarons செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம almond flour ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பவுல்ல அரை கப்பு பாதாம் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கப்பு வரைக்கும் சுடுதண்ணி சேர்த்துட்டு இந்த பாதாமை சுடுதண்ணியில் 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கேரட் பியூரி ரெடி பண்ணிடலாம். நான் 2 கேரட்டை தோல் சீவிட்டு இதை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேனில் 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கணும். இதை ஒரு 5 to 8 நிமிஷத்துக்கு கேரட் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ கேரட் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை தண்ணியிலேருந்து சல்லடையால் வடித்து எடுத்துக்கலாம். இதை ஆறட்டும். இப்போதைக்கு தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷத்தில் பாதாமும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாதாமில் உள்ள தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். பேனை லோ ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு இப்போ இதில் பாதாமை சேர்த்துக்கணும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துட்டோம்னா போதும். பாதாமில் உள்ள ஈரப்பதம்லாம் போயிடும். இப்போ ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாதாமை ரொம்ப பொடி பண்ண முடியாது. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக தான் நம்ம அரைக்க முடியும். இப்போ இதை ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது அளந்ததில் ஆல்மண்ட் ஃப்ளோர் அரை கப்பு இருக்குது. இது கூடவே அரை கப்பு பவுடர் சுகர் சேர்த்துட்டு இதையும் சலிச்சு எடுத்துக்கணும். இதுதான் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டு. இதை கலந்துட்டு இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பவுலில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கணும். எடுத்தோடனே ஹை ஸ்பீடில் வச்சு அடிச்சிடாம லோ ஸ்பீட்லேருந்து ஆரம்பித்து ஹை ஸ்பீடு வரைக்கும் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ இதை இந்த அளவுக்கு ஒயிட்டாக பீட் பண்ணதும் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். சுகரை மொத்தமாக சேர்த்துறாம பாதி சுகர் மட்டும் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கணும். இப்போ மீதம் இருக்க சுகரையும் சேர்த்துட்டு எக்கில் ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. இப்போ பவுலில் இந்த மாதிரி தலைகீழ கவுத்துனா கூட இது விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிஃப் பீக்ஸை நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வேக வச்சிருந்த கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச பேஸ்ட்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இந்த பியூரியை வேறு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீதம் இருக்க கேரட் பியூரியிலேருந்து இதை சல்லடையில் சேர்த்து நல்லா வடிச்சிட்டு இதோட ஜூஸை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸை பீட் பண்ணி வச்சிருந்த எக்கோட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். இதை மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கணும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆல்மண்ட் ஃப்ளோரை சேர்த்துக்கலாம். ரொம்ப கலந்துராம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை கலந்துக்கணும். இப்போ நம்ம பேட்டர் பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. பேட்டர் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை ஈஸியாக போர் பண்ணுறதுக்காக பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி பேப்பர் சேர்த்துட்டு இதில் நம்ம சர்க்கிளாக பைப்பிங் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம பைப்பிங் பண்ணதும் இதில் ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கணும். இப்போ இதை 150 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கலாம். கேரட் பியூரி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேரட் பியூரியை சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்துட்டு இப்போ இதில் 1/4 கப்பு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கணும். இப்போ இது நல்லா கெட்டியாகி கேரட் பியூரி ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கிறேன். க்ரீம் ஒன்று ரெடி பண்ணிடலாம். பவுலில் 1/4 கப்பு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டரை 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கேரட் பியூரியை சேர்த்துக்கணும். இதை 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இந்த அளவுக்கு பீட் பண்ணதும் இப்போ லாஸ்ட்டாக 3 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இதை மறுபடியும் ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேக்ரோன்ஸும் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஆறுனதும் இந்த மாதிரி பிஸ்கட்டாக நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கணும். கேரட் பியூரி ரெடி, க்ரீம் 2யுமே பைப்பிங் பேக்கில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டில் இந்த மாதிரி 3 பிஸ்கட்டை கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயராக க்ரீமால் பைப்பிங் பண்ணிக்கணும். செகண்ட் லேயராக கேரட் பியூரியால் பைப்பிங் பண்ணிக்கணும். இப்போ தேர்ட் லேயராக மறுபடியும் க்ரீமால் பைப்பிங் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே மேக்ரோன் பிஸ்கட்டை வச்சு கவர் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு டாப்பில் கேரட் பியூரி இல்லைன்னா க்ரீமால்
இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் ட்ரியோ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு அப்பட்டேசிக்காக கலர்ஃபுல்லாக இருக்கிறதோட இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான கேரட் ட்ரியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.